Hi friends, Assalamu alaikum. Welcome to this vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ரவா ஆப்பம் வித் தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாம இந்த ரவா ஆப்பம் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதோட ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒன்றரை கப் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட். ரவையை ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. அதோட ஃப்ளாரையும் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா ஈஸ்ட், சுகர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கப் லேசான சூட்டில் ஹாட் வாட்டர் அதையும் ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போது அடுத்தது தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். இப்போ முதல்ல ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்துடுங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும், மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த தக்காளி தொக்கிலிருந்து எண்ணெயெல்லாம் வெளியே வரட்டும். வெளியே வந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுடைய மா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றிடுங்க. ரொம்ப மெல்லிசாக ஊற்றாதுங்க, ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் தடிப்பமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஹோல்ஸ் வரும் உங்களுக்கு. நம்ம ஈஸ்ட் போட்டதுனால நல்லாவே இது புளிச்சிருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபுல் ஹோல்ஸ் வராமல் நீங்கள்
மூடி போட்டு கவர் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபுல் ஹோல்ஸ் வராது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடியால் முடிக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒன் சைடில் மட்டும் உங்களுக்கு வெந்தால் போதும். மேலுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணனால மேலுக்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். அதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நாம் ஆப்பம் சுட்டெடுக்கலாம். நான் எடுத்திருக்கிற இந்த அளவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 6லேருந்து 7 அப்பம் வரைக்கும் கிடைக்கும். நான் கொஞ்சம் கனமாக சுட்டதுனால எனக்கு 6 அப்பம் கிடைச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நான் சொன்ன அதே அளவில் நீங்கள் டபுளாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ சுட்ட எடுத்துட்டோம். ரொம்ப குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா டின்னருக்கோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் குயிக்காகவே பண்ணிடலாம் இந்த ஆப்பம். அதோட இந்த தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா இதோட ஏற்கனவே நம்ம இட்லிக்கு பண்ணிட்டோம் இல்லை பூண்டு சட்னி, அந்த சட்னி கூட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், see you.